நாங்க தாங்க தூய சக்தின்னு அடிச்சு பிடிச்ச ஆட்சிக்கு வந்த சிஎம் விஜய் சார் இப்போ அமைச்சர் பதவிகளை ஒதுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. இதனால பொதுமக்களுக்கு சேர வேண்டிய நிதியும் சேராம இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவே ரெண்டா பிளவுபடுற அளவுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது இப்படியே நீண்டுட்டு போச்சுன்னா தமிழ்நாட்டுல மினி பொது தேர்தல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல தாவேக ஆட்சியில அதிமுக அமைச்சர்களுக்கும் தலையில துண்டு விழுந்துருச்சு, பொதுமக்கள் ஆகிய நம்மளுக்கும் தலையில துண்டு விழுந்துருச்சு. ஆட்சிக்கு வந்து மாற்றத்தை தருவன்னு சொன்ன விஜய் அவர்கள் இப்போ அதிமுகவை சேர்ந்த சில அமைச்சர்களுக்கு ஏமாற்றத்தையும் பொதுமக்கள் ஆகிய நம்மளுக்கும் ஏமாற்றத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் செஞ்ச ஏமாற்றங்கள் என்னென்ன இந்த வீடியோல விரிவா பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பொதுவாவே ஒரு அரசு தமிழகத்துல ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா அமைச்சர் பதவிகள் ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்படுங்கிறது முன்னாடியே திட்டமிட்டு பிளான் பக்காவா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம தமிழகத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அனுபவமே இல்லாத இந்த தாவேக அரசு இப்ப ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அமைச்சர் பதவி ஒதுக்குறதுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு அரசு ஆட்சிக்கு வந்துச்சுனாவே அமைச்சர்கள் பதவி ஒதுக்கிடுவாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏத்தப்போ 9 அமைச்சர்கள் பதவி ஏத்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறது இப்ப வரைக்கும் சஸ்பென்ஸா மட்டும்தான் இருக்கு. அதே சமயம் இன்னும் யாருக்குமே, அதாவது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்குமே இன்னும் அமைச்சர் இலாக்காக்கள் ஒதுக்கல, யாருக்குமே இன்னும் ஒதுக்காம இருக்கிறனால பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள், இல்ல 2 நாளைக்கு முன்னாடி என்ன சிஎம் பதவியேற்புல என்ன சொன்னாரு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க யோசிக்கணும்னு சொன்னார்ல. அந்த டைம் கொடுங்கிறது அவர் யோசிக்கிறதுக்காக கிடையாது, யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு பங்கு பிரிச்சு தரலாங்கிறத பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக. அந்த பிரச்சனை தான் இப்ப போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, அதாவது எங்க அதிகமா காசு புழங்கமோ அந்த அமைச்சர் பதவிக்கு இப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த அமைச்சர் பதவி ஒதுக்காம இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, இப்போ போன ஆட்சியில நடந்துட்டு இருந்த சில நலத்திட்டங்களோ சில இந்த சாலை பராமரிப்பு, சாலை அமைத்தல் மாதிரியான பணிகளோ இப்போ பாதிலேயே நின்றுருக்கு. இந்த தாவேக அரசு ஆட்சி அமைச்சிட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆட்சி அமைச்சதுமே அமைச்சர் பதவிகளை ஒதுக்காம இருக்கிறனால இப்போ அந்த போன அரசு செஞ்ச நலத்திட்டங்களோ அல்லது அவங்க செஞ்சுட்டு இருந்த பணிகளோ அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறனால அது இப்போ பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இதே இந்தந்த இலாக்காக்களுக்கு இந்தந்த அமைச்சர்கள்னு முன்னாடியே தாவேக ஒதுக்கி இருந்தா இப்போ அந்த பணிகள் சுணக்கமில்லாம தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அதே சமயம் இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய சில நிதிகள் இருக்கும்ல, அந்த நிதியுமே இப்போ ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த அமைச்சர் இலாக்காக்கள் ஒதுக்காம இருக்கிறதா. இந்த அமைச்சர் இலாக்காக்கள் ஒதுக்குனாதான் முதலமைச்சர் கூட்டமும் அமைச்சர்கள் இலாக்காக்கள் கூட்டமும் சேர்ந்து நடந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபைனல் பண்ணி அதை மக்களுக்கு அறிவிப்பாங்க. அது நலத்திட்டங்களாவும் மக்களுக்கு வரும், அல்லது இந்தந்த துறைகளை நாங்க மேம்படுத்த போறோம், இதே இவர் டேக் ஓவர் பண்ணிக்குவாருங்கிற ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் அடுத்தடுத்து தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லும். ஆனா இப்போ தாவேக தலைமையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட ஆட்சியில அமைச்சர்கள் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதனால பொதுமக்களுக்கு சேர வேண்டிய நிதியும் இப்ப பாதியில நின்றுருக்கு. போன ஆட்சியில நடந்துட்டு இருந்த சில பணிகள் சுணக்கமாய் நின்றுட்டு இருக்கு. இதனால பொதுமக்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அதாவது மக்கள் தலையில தான் தாவேக ஆட்சி துண்ட போட்டு வச்சிருக்குன்னா, இன்னொரு பக்கம் ஒரு கட்சியவே கலைக்கிற நிலைமையில தான் இப்ப தாவேக தயாரா இருக்கு. அது என்னன்னா, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அதாவது தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லாதனால மற்ற திமுக கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க ஆதரவு தெரிவிக்கிறேன், வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னபடி தெரிவிக்கிறதாவும் சட்டசபையில சொல்லி அதை நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இல்ல இதெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் வேணுங்கிறனால தாவேக கட்சி என்ன பண்ணிருக்கு, அதிமுக இருக்க சிலரை தூண்டி விட்டு, நீங்க என்ன பண்றீங்க, உங்க எம்எல்ஏக்களை கூட்டிட்டு சட்டசபையில எங்களுக்கு பெரும்பான்மைக்கு ஆதரவு தெரிவிங்க, நாங்க உங்களுக்கு சில அமைச்சர் இலாக்களை ஒதுக்கி தரோம்னு சொல்லவே எஸ்பி வேலுமணி தலைமையிலையும் சிவி சண்முகம் தலைமையிலையும் இருக்கக்கூடிய ஒரு கேங் என்ன பண்ணிருக்காங்க, இங்க பாருங்கப்பா தாவேக தான் ஆட்சி அமைஞ்சிருக்கு, அவங்க கூட போனா சில அமைச்சர் இலாக்காக்கள் கிடைக்கும், நம்மளுக்கு அதுல கொஞ்சம் காசு பார்க்கலாம், அதனால எங்களோட வாங்கன்னு சொல்லவே சில எம்எல்ஏக்களும் அவங்க பக்கம் வந்திருக்காங்க. அவங்க பக்கம் வர்றதுக்கு முன்னாடி
ஆல்ரெடி நீங்களே பார்த்திருப்பீங்க. விஜய் அவர்கள் அந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு போனதும், அவர் போறதுக்கு முன்னாடி சோஃபா வந்ததும், அத விமர்சனம் பண்ணி உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல பேசினதும், புஷ்பா பட பாணியில சோஃபா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய்னு சொன்னதும் ஒரு பெரிய பேசு பொருளா போயிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தாவேகாவை நம்பி வந்த அந்த எஸ்.பி. வேலுமணி அண்ட் கோ கேங் இருக்காங்கல்ல, பெரிய ஏமாற்றத்துல இருக்காங்க. அது என்னன்னா, அவங்க சார்பா என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு சில முக்கியமான அமைச்சர் இலாக்காக்களை கொடுத்துருங்க, நாங்க உங்களுக்கு ஃபாரெவர் இந்த 5 வருஷம் விசுவாசமா இருப்போம், நாங்க உங்களோடயே இருப்போம், உங்களோட கூட்டணி வைக்கவும் தயாரா இருக்கும், இல்ல வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கவும் தயாரா இருக்கும்னு சொல்ல வரவே, இந்த சைடு தாவேகா சார்பா இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோ தலைவரே இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எங்க பொழப்பா அவ்வளவுதான் போயிடுமே, அதனால நீங்க என்ன பண்றீங்க, தயவு செஞ்சு அவங்களை சேர்த்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க மேல சில ஊழல் வழக்குகள் இருக்கு, ஆல்ரெடி நம்ம எம்எல்ஏக்கள் மேலேயே சில பேர் மேல குற்ற வழக்குகள் இருக்கு. சோ குற்ற வழக்குகள் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அது தூய சக்தியா இருக்காது, தீய சக்தியா தான் இருக்கும்னு தாவேகாக்குள்ள இருக்கவங்களே ஆலோசனை தரவே, இப்போ அதிமுகவை சேர்ந்த எஸ்.பி. வேலுமணி அண்ட் கோவை சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு. இதனால அதிமுகக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. சமீபமா கூட எஸ்.பி. வேலுமணியை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் ஆளுநர்கிட்டையும் சபாநாயகர்கிட்டையும் கடிதம்லாம் கொடுத்தாங்க. இதோ ஒரு பக்கம் ஓரத்துல இருக்க இந்த மாதிரி அவங்களுக்கான அமைச்சர் பதவிகள் கிடைக்காம இருக்கவே சில முக்கியமான அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பழையபடி எடப்பாடி பக்கமே போயிட்டாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா கே.சி. வீரமணியும் பெஞ்சமின் உள்ளிட்டோரும் எடப்பாடி பக்கமே போயிட்டாங்க. சோ எஸ்.பி. வேலுமணி சைடு இப்போ பலவீனமாயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இவரை நம்பி கடைசியில நம்மளுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமான்னு தெரியல, அதுக்கு பேசாம நம்ம அங்கேயே இருந்துட்டோம்னா பிஜேபி சைட்ல இருந்து ஏதாவது வந்துட்டாவது இருக்கும் அப்படிங்கறனால அவங்களும் அந்த பக்கம் தாவிட்டாங்களோ என்னவோ. எஸ்.பி. வேலுமணி அவர்களோட அணி இப்ப நட்டாத்துல நின்னுகிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல தாவேகாவை நம்பினா கடைசியில நம்மளுக்கு பட்ட நாமம் தான் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களும் ஒரு பக்கம் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கல, அவங்களுக்கு உண்டான சலுகைகள் கிடைக்கல, சில நலத்திட்டங்கள் அப்படியே நிக்குது, சில பணிகள் சுணக்கமாயி இருக்கிறது. இதனால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவே 2ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் தாவேகா தாங்கிறது பல செய்திகள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. சோ அங்கிட்டும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து இங்கிட்டும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு அவரு மேல பலரும் விமர்சனம் வச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவை சேர்ந்த எஸ்.பி. வேலுமணி அணிக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுக்காம இருக்காங்கன்னா, அதாவது அவங்க எல்லாம் ஆண்ட பரம்பரைங்கிற மாதிரி ஆண்ட கட்சி. சோ அதனால அவங்க வராங்க அமைச்சர் பதவி கேக்குறாங்கன்னா கண்டிப்பா காசு அதிகமா புழங்கக்கூடிய சில முக்கியமான துறைகளை தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்கவே தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் இருப்பாங்கல்ல, அவங்களோட சீட்டுக்கு வேட்டு வச்சிருவாங்களோங்கிறனாலேயே இந்த அதிமுகவை சேர்ந்த வேலுமணி அண்ட் கோவை சேர்த்துக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எப்படியாவது அமைச்சர் இலாக்காக்கள் நம்மளுக்கு கிடைச்சே ஆகணுங்கிறதுக்காக எஸ்.பி. வேலுமணியை சேர்ந்த எம்எல்ஏக்களும் சி.வி. சண்முகம் எல்லாரும் ஒரு மூத்த நிர்வாகியோட வீட்டுல நடுராத்திரி உட்கார்ந்து கோபம் நடத்தி திருஷ்டிய கழிச்சிருக்காங்க. அதாவது அமைச்சர் பதவிக்காக உருண்டு பரண்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் போல இருக்கு. நடுராத்திரி உட்காந்து ஹோமம் பண்ணிருக்காங்க, திருஷ்டி எல்லாம் கழிச்சிருக்காங்க. நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதாவது அமைச்சர்கள் இலாக்காக்கள் சரியா ஒதுக்கப்படல அப்படின்னா, அதே சமயம் அதிமுக இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா, அதிமுகவை சேர்ந்த சில குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல மினி பொது தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட பலராலையும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா தாவேகாக்கு தான் அது ஒரு பெரிய தலைவலியா மாறும். அவங்க வச்ச சூனியம் அவங்களுக்கே வினையா முடியற மாதிரி ஒரு பெரிய சிக்கலை நோக்கி தாவேகாவை இழுத்துட்டு போயிரும். சோ ஆக மொத்தத்துல மாற்றம்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்து அவரை நம்பி வந்த சில கட்சிக்காரங்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னுமே அமைச்சர் இலாக்காக்களை ஒதுக்காம இருக்கிறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க.